இந்த சேனலோட 90,000 பீப்புள் சீரியஸ் இன்வெஸ்டர்ஸ் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. எல்லா வீடியோவும் பார்க்குறீங்க. உங்களுக்கு எத்தனையோ கேள்விகள் வரும். இந்த கேள்விகளை கேட்கணும்னு தோணும். ஆனால் அதெல்லாம் கமெண்ட்டில் போய் கேட்க கூச்சமாக இருக்கலாம். பர்சனல் கொஸ்டின்ஸாக இருக்கலாம். இந்த எல்லா கேள்விகளையும் நீங்கள் எங்கிட்ட கேட்கணுன்னாக்கா ஆஸ்க் மைல்ஸ்டோன்ஸ் டு வெல்த் எனிதிங்ன்ற என்னுடைய ஒரு ஹெல்ப்லைன் இருக்குது. AMA அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த ஹெல்ப்லைனில் நீங்கள் இந்த கீழே இருக்கிற ஃபார்மை ஃபில்அப் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நேரடியாக எங்கிட்ட நீங்கள் பேசலாம், கேள்விகளை கேட்கலாம். எனக்கு தெரிந்தவரை முடிந்தவரை உங்களுக்கு பதில்களை சொல்கிறேன். ஸோ அந்த காலத்திலே நம்ம தொடர்ந்து பயணிப்போம். 500 ரூபாய் SIP பண்ணால் போதுமா? நிறைய பேர் SIP செய்ய ஆரம்பிக்கும் போது குறைஞ்ச அமௌண்ட்டோடு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பல பேர் வெறும் 500 ரூபாய் SIP பண்ணுறதுல ஆரம்பிக்கிறாங்க. தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. 1 வருஷம் ஆகுது, 2 வருஷம் ஆகுது, 3 வருஷம் ஆகுது. நான் பார்க்கும்போது ஒவ்வொரு வருஷமும் அவங்களுடைய வருமானம் அதிகரிக்குது, அவங்களால சேமிக்கக்கூடிய அளவும் அதிகரிக்குது. ஆனால் SIP அதிகரிக்கவே இல்லை. அதே 500 ரூபா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எப்படி இருக்குன்னாக்கா, உங்களுடைய பொட்டன்ஷியல் டு ஏர்ன் மணி 100 ரூபாய் இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். நீங்கள் ஃபஸ்ட் இயர் 100 ரூபாய் ஏர்ன் பண்ணுறீங்க, ஃபுல் பொட்டன்ஷியல். அடுத்த வருஷம் உங்கள் பொட்டன்ஷியல் 200 ரூபாய் ஆகுது. நீங்கள் தொடர்ந்து 100 ரூபாவே ஏர்ன் பண்ணிங்கன்னா அதை நீங்கள் ஏற்றுப்பீங்களா? மாட்டீங்கல்ல. 5 வருஷம் கழித்து உங்கள் பொட்டன்ஷியல் 1000 ரூபா இருக்கும்போது நீங்கள் 100 ரூபா தான் ஏர்ன் பண்ணுறீங்கன்னா அதை உங்களால் சகிச்சிக்க முடியுமா? முடியாதில்ல. ஆனால் ஒரு முதலீட்டாளராக உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் உங்கள் பொட்டன்ஷியலுக்கு கீழே பண்ணும்போது அதை நீங்கள் ஈஸியாக ஏற்றுக்கிறீங்க. ஏன்னா இன்னும் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிறத நீங்கள் மனதளவில் ஒரு சுமையாக நினைக்கிறீங்க. அது சுமையே இல்லை, அது உங்கள் கடமை. யாருக்கு சார் இது கடமை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இது உங்களுக்கு நீங்களே நிறைவேற்றிக் கொள்ள வேண்டிய ஒரு கடமை. இட் இஸ் யுவர் டியூட்டி டு யுவர் செல்ஃப். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா உங்களுடைய வருமானத்துக்கும் உங்களுடைய சேமிப்புக்கும் உங்களுடைய முதலீட்டுக்கும் ஒரு தெளிவான கனெக்ஷனை மெயின்டைன் பண்ணுவீங்க, ஒரு தெளிவான பேட்டர்னை ஃபாலோ பண்ணுவீங்க, ஒரு தெளிவான டிசிப்ளினை எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க. அப்படி பண்ணும்போது ஒரு காலகட்டத்திலையும் உங்கள் வருமானம் பெருக பெருக நீங்கள் உங்களுடைய டிசிப்ளின் மூலமாக உங்கள் பொட்டென்ஷியலுக்கு சேவ் பண்ணுவீங்க. வெறும் 500 ரூபா பண்ணி உங்களுடைய எந்த கோலையும் நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. போதுமான அளவு பண்ணால் மட்டும்தான் உங்களால் உங்களுடைய தேவைகளை வருங்காலத்தில் ஃபுல்ஃபில் பண்ண முடியும், நிறைவேற்றிக்க முடியும். நாளைய தேவைகளை நல்ல வகையில் நிறைவேற்றணும்னா இன்றைய பொறுப்புகளை முதலீட்டில் நீங்கள் சரியாக செய்யணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் உங்களால் முதலீட்டில் வெற்றி அடைய முடியும். நீங்கள் முதலீடு பண்ணதுக்கான உரிய பலன்களை பெற முடியும். நீங்கள் முதலீடு செய்யறதுல இருக்கக்கூடிய நியாயம் நிற்கும். இல்லைனா என்ன ஆகுனா, நீங்கள் அநியாயத்துக்கு கம்மியாக முதலீடு செஞ்சும் முதலீடில் தோற்று போயிடுவீங்க. உங்களுடைய நாளைய தேவைகளை நிறைவேற்ற முடியாமல் நாளைக்கு சிரமப்படும் போது அந்த காலகட்டத்தில் ஐயோ இப்படி பண்ணியிருக்கலாமே, ஏன் நம்ம விட்டுட்டோம், கோட்டை விட்டுட்டோமே அப்படின்னு வருந்தி வாழ்வீர்கள். வருந்தி வாழ்வது என்பது முதலீட்டில் தவிர்க்க வேண்டிய ஒரு முக்கியமான அம்சம். நெவர் லிவ் இன் ரிக்ரெட். ரிக்ரெட்ன்ற அந்த எமோஷனே முதலீட்டில் வரக்கூடாது. அது வரக்கூடாதுன்னா நம்ம முன்னெச்சரிக்கையாக முன்னாடியே யோசித்து உரிய தெளிவோடு நம்முடைய முதலீட்டு பயணத்தை வகுத்து கொள்ள வேண்டும், அமைத்து கொள்ள வேண்டும். அப்படி அமைத்து கொள்வோர் 500 ரூபாயிலே ஆரம்பித்து அதே இடத்துல நிற்க மாட்டாங்க, முன்னேற முயற்சிப்பாங்க. எப்படி இதை அமைச்சிக்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சிம்பிள். ஒரு வருஷமும் உங்களுடைய வருமானம் எவ்வளவு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். லெட் அஸ் சே நீங்கள் ஃபஸ்ட் இயரில் 20,000 ஏர்ன் பண்ணுறீங்க. ட்ரை பண்ணி பார்க்கலாமே SIP அப்படின்னு தான் நீங்கள் அந்த 500 ரூபாயில் ஆரம்பிக்கிறீங்க. ஆனால் 6 மாதத்தில் உங்களுக்கு தெரியுது உங்களால் ஈஸியாக 500 ரூபாவும் சேவ் பண்ண முடியுது, இன்வெஸ்ட் பண்ணவும் முடியுது, அதுக்கு மேலேயும் செய்ய முடியுது. உங்களுடைய அனுபவம் இந்த முதலீட்டில், அது மைல்ஸ்டோன்ஸ் டு வெல்த்தாக இருக்கலாம், உங்களுடைய வழிமுறையாக இருக்கலாம், எந்த வழிமுறையிலையுமே உங்களுக்கு ஒரு நல்ல பயனும் பலனும் தெரியுது. அது தெரியும் போது நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? ஓகே, 20,000 எனக்கு சேல்ரி, என்னால் 2,000 சேவ் பண்ண முடியும் இப்போதைக்கு. அதனால் நான் என்ன பண்ணுறேன்,
500லேருந்து என்னுடைய எஸ்ஐபியை 2000 கொண்டு போகிறேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கலாம். ரொம்ப எளிமையான முடிவு தானே இது. அதை நீங்கள் எடுக்கணும். அதை எடுத்தீங்கன்னா அதோட முடியலை, அதுக்கு மேலே உங்களால் ஒரு 1000மோ 2000மோ சேவ் பண்ண முடியுதுன்னு வச்சுக்குவோம். ஒரு மாதத்தில் செலவை கட்டுப்படுத்துகிறீங்க, டைட்டாக ரன் பண்ணும்போது இன்னொரு 1000 ரூபாயோ 2000 ரூபாயோ சேவ் பண்ண முடியுது. அந்த பணத்தையே நீங்கள் அடுத்த மாதம் பிகினிங்கில் ஒரு லம்சமாக ரொக்கமாக நீங்கள் மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணிடலாம். அப்படி இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகுது, நீங்கள் எஸ்ஐபிக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ண பழகுறீங்க. இது ஒரு 5-6 மாதம் நீங்கள் பண்ணும்போது நீங்கள் என்ன உணர்றீங்கன்னாக்கா, என் சேவிங் பொட்டென்ஷியல் 2000 ரூபாய் இல்லை, என் சேவிங் பொட்டென்ஷியல் 3 அல்லது 4000 ரூபாய் அப்படின்னு உணர்றீங்க. அப்போது உங்கள் எஸ்ஐபியை ஃபஸ்ட்டு 2000லேருந்து ஒரு 2500 3000த்துக்கோ உயர்த்துறீங்க. அதுக்கப்புறமும் நீங்கள் அந்த 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா மாதம் சேவ் பண்ண அதை தொடர்ந்து மாதத்தின் இறுதியிலோ அடுத்த மாதத்தின் துவக்கத்திலேயோ லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. இப்படியே போயிட்டு இருக்கும்போது உங்களுடைய சம்பளம் அடுத்த வருஷம் நல்லாவே கூடுகிறது. லெட்டஸே 30,000 ரூபாய்க்கு உங்கள் சம்பளம் போயிடுது அப்படின்னு வச்சுக்குவோம். அப்போ நீங்கள் என்ன டிஸ்கவர் பண்ணுறீங்கன்னா, உங்களுடைய சேவிங் பொட்டென்ஷியல் 4000 இல்லை, உங்களால் கிட்டத்தட்ட 10,000 ரூபா சேவ் பண்ண முடியுது அப்படின்ற ஒரு உணர்வு, ரியலைசேஷன் உங்களுக்கு வருது. அந்த ரியலைசேஷன் வரும்போது நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, உங்களுடைய எஸ்ஐபியை 3 அல்லது 4000 ரூபாயிலேருந்து நேராக ஒரு 7,500 8,000 கொண்டு போய் நிப்பாட்டிட்டீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு 2,000 குஷன் இருக்குது. அதை நீங்கள் மாதம் பிடிக்க ட்ரை பண்ணுறீங்க. எப்போ செலவுகளை குறைச்சி மாதத்தின் இறுதியில் அந்த படத்தை நீங்கள் ரியலைஸ் பண்ணுறீங்க. சில நேரங்களில் 2000 ரூபா இல்லை 3-4000 ரூபாய் எக்ஸ்ட்ரா உங்களால் சேவ் பண்ண முடியுது. ஸோ எஸ்ஐபி 8000க்கு பண்ணிடுறீங்க அல்லது 7500 பண்ணுறீங்க, அதுக்கு மேலே ஒரு 4,500 உங்களால் சேவ் பண்ண முடியுது. அந்த பணத்தையும் நீங்கள் அடுத்த மாதத்தின் துவக்கத்திலேயே இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. இப்படி ஒரு 6 மாதம் போகும்போது உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வருது, உங்கள் எஸ்ஐபியை நீங்கள் 10,000 ரூபாய்க்கு கொண்டு போயிடுறீங்க. அடுத்த வருஷம் உங்களுடைய இன்கம் மறுபடியும் 30,000லேருந்து 35,000க்கோ 40,000க்கோ போகுது. 40,000 வச்சுப்போம். அந்த பாயிண்டில் நீங்கள் ரியலைஸ் பண்ணுறது என்னென்னா, என்னால் 15,000 மாதம் சேவ் பண்ண முடியுது அப்படின்னு நீங்கள் ரியலைஸ் பண்ணுறீங்க. அப்போது உங்கள் எஸ்ஐபியை நேராக நீங்கள் 12,000 கொண்டு போய் நிறுத்துறீங்க. பாருங்கள், இப்படியே படிப்படியாக 500 ரூபாயில் ஆரம்பித்து நான் எங்கே கொண்டு வந்து உங்கள் எஸ்ஐபியை நிறுத்தியிருக்கேன்னு. பட் இதில் ஆண்டுகள், ஒவ்வொரு ஆண்டும் நீங்கள் வாழ்க்கையில் அடையக்கூடிய பொருளாதார வளர்ச்சி, மேம்படக்கூடிய உங்களுடைய நிதி நிலைமை, இது எல்லாமே ஃபேக்டர். உங்கள் நிதி நிலைமை முன்னேறும் போது உங்களுடைய முதலீட்டு நிலைமையும் முன்னேறணும். உங்களுடைய முதலீட்டு தகுதி உயர்கிறது, உங்களுடைய முதலீட்டு திறன் அதிகரிக்கிறது. இதையெல்லாம் நீங்கள் உங்களுடைய லைஃபுக்குள்ளே கொண்டு வரணும். ஸோ ஏதோ கடனுக்கு ஒரு 500 1000 மாதம் பண்ணேன் அப்படின்னு எஸ்ஐபி பண்ணாமல் என்னுடைய பொட்டென்ஷியல் என்ன அப்படின்னு உணர்ந்து இன்வெஸ்ட் பண்ணுறது தான் உங்களுடைய பொறுப்பு. அந்த பொறுப்பை நீங்கள் பெட்டராக பண்ணணும் அப்படிங்கிறது தான் மைல்ஸ்டோன்ஸ் டு வெல்த்தினுடைய நோக்கம். ஸோ எங்களுடைய இன்வெஸ்டர்ஸ்ட்டை தொடர்ந்து இந்த கான்வர்சேஷன்ஸை நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கோம். எப்படி அவங்கள இன்னும் எஃபிஷியன்ட் ஆகிறது, எப்படி அவங்கள பார்ட்டிசிபேட் பண்ணுறது, எப்படி அவங்க இன்னும் தங்களை பற்றி உணர்ந்து கொள்வது, தங்களுடைய தேவைகள், தங்களுடைய திறன்கள், தங்களுடைய முதலீட்டு ஸ்ட்ரென்த் என்ன, அவங்களுடைய முதலீடு எப்படி போகுது, எப்படி அவங்க அதை பெட்டர் பண்ணலாம், அதை எப்படி இன்னும் நல்லா பண்ண முடியும், இதெல்லாம் அவங்க உணரும் போது ஒரு மைல்கல்லும் இன்னும் சீக்கிரம் வந்து அடைஞ்சிடும். அவங்க நிதி நிலைமை இன்னும் வேகமாக வளர ஆரம்பிக்கும். அவங்க தங்களை பற்றி வைத்து கொள்ளக்கூடிய பொருளாதார புரிதல் இன்னும் ஷார்ப்பாக இருக்கும். வாழ்க்கையில் வளர்ச்சி என்பது அவங்களுக்கு அருகில் வரும், வேகமாக வரும், அதிகரிக்கும். இதுதான் நம்மளுடைய நோக்கம். அந்த நோக்கம் நிறைவேற வேண்டும் என்றால் நம்மளை பற்றிய புரிதலையும் நம்ம ரியலைசேஷன் சரியான வகையிலையும் அமைத்து கொண்டால் நிச்சயமாக நாம் அண்டர் பர்ஃபார்ம் பண்ண மாட்டோம், செய்ய வேண்டியதோட கம்மியாக அச்சீவ் பண்ண மாட்டோம், எல்லா நேரத்துலையும் எக்ஸஸாக அச்சீவ் பண்ணி பெட்டர் பர்ஃபார்மராக லைஃப்பில் ஷைன் ஆகும். அந்த ஒரு ஜேர்னியை உருவாக்குவது தான் மைல்ஸ்டோன்ஸ் டு வெல்த் உடைய நோக்கம். அந்த நோக்கத்தில் இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.